ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆர்கேவி மொபைல்ஸ் வந்து அவங்கள் ஆர்கேவி பிஸ்னஸ். நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஹோம் தேட்ரு 5.1 2.1 இது மாதிரி ஆர்டிக்கல் லெவலில் நிறைய ஹோம் தேட்டர் தான் நம்ம வந்து போட்டு வரோம். நேற்று ஒரு செட்டு வந்து டாடா ஏசிக்கு செஞ்சு கொடுத்தேன். அது போல் இன்றைக்கி வந்து ஜேவிசிக்கு வந்து ஒரு செட்டு செய்ய சொன்னாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 4440 அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து 40x40 ஐசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இருந்தாலும் நான் கிடைக்கும் போது ஸ்டாக் வாங்கி நிறையா வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிடி போர்டு ஒன்று போட்டு கட் ஐசி போர்டு பார்த்திங்கன்னா அது 4440 போட்டு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் ஜாக் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே தான் 2, கீழே வந்து டம்மி கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம எந்த ஓட்டையுமே விடுறதில்ல. இது வந்து ஆர்சி பின் கொடுத்துருக்கேன், பேட்டரி பின்னு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த கார் செட்டில் வர மாதிரி ஜாக் வந்து போட்டு செஞ்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம செட்டு செய்யும்போது என்னென்னா மேக்ஸிமம் ஓட்டெல்லாம் வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செட்டில் வந்துட்டு நம்ம டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் டயோட்லேருந்து சப்ளை ஆகி இங்கே போகிற மாதிரி சுவிட்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு கண்ட்ரோல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டீரியல் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். இது வந்து டம்மியாக விட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் அவங்க வந்து சப்பு வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரோலை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2.1 லெஃப்ட் ரைட் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பீக்கர்லேயே வந்து இந்த சவுண்டு நமக்கு இருக்குது. இதே 2 ஸ்பீக்கர் வச்சாலும் ரொம்ப சவுண்ட். தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். என்ன அப்படின்னா நம்ம ஒரு செட்டு அசம்பிள் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த செட்டை அசம்பிள் பண்ணும்பொழுது அதில் நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் செட்டு குவாலிட்டியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய செட்டு பட்ஜெட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நான் யாருக்கும் சைனா ஐசிலாம் போட்டு செட்டு பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ரேரு. சில பேர் அவங்க ரெடிமேடாக வாங்கிட்டு வந்த செட்டில் சைனா ஐசி இருந்ததுன்னா போட்டு கொடுங்கன்னு சொன்னால் கூட நான் காப்பர் ஐசி போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஓஜி ஐசி என் கையில் எப்பயுமே இருக்கும். ரேட்டு வந்து ஒரு ஐசிக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா எக்ஸ்ட்ரஸாக தான் வரும். இருந்தாலும் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து பர்ஃபெக்டாக செய்யும்போது என்னென்னா அதனுடைய பேர் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட்டு இன்றைக்கி நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கி செய்யாமல் இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனையாக அவங்க வேறு கடை போனால் போயிட்டு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. வாங்கி போட்டதுக்கப்புறம் நல்லா இல்லையா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலான்னு அப்போ திருப்பி கஸ்டமர் நம்மள்கிட்ட பேசுவாங்க. அதனால் என்ன பொறுத்தவரையிலும் என்னென்னா செய்கிறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து என்றைக்கும் ஒரிஜினலாக செய்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. கஸ்டமர் டெலிவரி பண்ணுறாங்கன்னா தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். அடுத்த அப்டேட்டில் அடுத்த உங்களை சந்திப்போம். நன்றி.